ஆசிரியர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்க்க இருக்க தலைப்பு யூனிட் 3ல் அவுரங்கசீப். முகலாய சாம்ராஜ்யத்தினுடைய கடைசி மாபெரும் அரசராக கருதப்படக்கூடியவர் தான் அவுரங்கசீப். முகலாய ஆட்சி காலகட்டங்களில் மிகப்பெரிய நீண்ட பரப்பளவை ஆட்சி செய்த ஆட்சியாளரும் இந்த அவுரங்கசீப் தான். இவருடைய ஆட்சி காலம் அப்படின்னு பார்த்தோம்னா 1659 1707 வரை என சொல்லப்படுகிறது. பிக்சரில் இருக்கிறது அவுரங்கசீப்போட ரியல் பிக்சர் தான். தாராவை சமூகர் என்ற போர்க்களத்தில் வென்றதுக்கப்புறம் முதன்முறையாக 3/7/1658 முதன்முறையாக டெல்லியில் முடிசூடிக்கொள்கிறாரு. ஆனால் இருந்தாலும் முழுமையாக எதிரிகளை எல்லாம், அதாவது எதிரிகள் மீன்ஸ் தன்னுடைய சகோதரர்கள் எல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வராமல் இருந்ததுனால மீண்டும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த சூழலில் தான் அப்துல் முசாஃபர் முஹியுத்தீன் முகமது அவுரங்கசீப் பகதூர் என பகதூர் ஆலம்கீர் பகதூர் ஷா காசி என்ற பெயர் சூட்டி கொண்டதாக சொல்லப்படுகிறது. தன்னை ஆலம்கீர் உலகை வெல்பவர் என்றும் காஜி சமயக்குறவர் என்றும் அழைத்து கொண்டதாக சொல்லப்படுகிறது. ஷாஜகான் சிறையில் அடைச்சிடுறாரு. 8 ஆண்டுகள் ஆக்ரா கோட்டையில் அடைத்து வைத்திருந்த ஷாஜகான் கடைசியாக 1666 இறந்ததாக நம்பப்படுகிறது. அதுக்கப்புறம் இறுதியாக தன்னுடைய சகோதரர்கள் எல்லாத்தையும் விரட்டி அடித்து விட்டு 15/5/1659 இரண்டாவது முறையாக வெகு விமர்சையாக எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பதவியேற்பு விழாவை பதவியேற்றுக்கொண்டு முடிசூடிக்கொண்டதாக சொல்லப்படுகிறது. முகலாய சாம்ராஜ்யத்திலே இவர் அளவுக்கு அதிக ஆடம்பரமாக பணம் செலவழித்து பட்டம் ஏற்றுக்கொண்ட நபர் வேறு யாரும் இல்லை என்ற அளவுக்கு இவருடைய பதவியேற்பு இருந்ததாக சொல்கிறாங்க. அவுரங்கசீப் 1618 பிறந்ததாக நம்பப்படுகிறது. அவுரங்கசீப் தன்னுடைய 15வது வயதில் ஒரு மத யானையை அடக்கியதுனால பகதூர் என அழைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. இம்பார்ட்டன்ட். தன் 18வது வயதில் தக்கான ஆளுநராக நியமனம் செய்யப்படுறாரு. இவ்வாறு தான் 1636 1644 காலகட்டங்களில் தக்கான பகுதியினுடைய முதல் முறை ஆளுநராக இருந்திருப்பார். இதை ஷாஜகானில் ஏற்கனவே பார்த்துருக்கோம். அடுத்து இவருடைய வட இந்தியாவுடைய போர் வெற்றிகள் அல்லது வடகிழக்கு இந்தியாவுடைய போர் வெற்றிகள் அப்படின்னு பார்த்தோம்னா 1661 அசாம், கூச், பீகார் பகுதியெல்லாம் கைப்பற்றப்படுகிறது, வடகிழக்கு பகுதி. அதே மாதிரி 1663 சிட்டாகாங், சந்துவிப் பகுதிகள் எல்லாமே வெல்லப்படுகிறது. இதற்கு முன்னதாக இந்த பகுதியில் நேரடியான ஆட்சியை நடத்திய இந்திய ஆட்சியாளர்கள் மிக குறைவுன்னு தான் சொல்லணும். அதற்கடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 1667 1675 காலகட்டங்களில் வடமேற்கு பகுதியில் உள்ள கொள்ளையரை அடக்குவதற்காக காபூல் நிரந்தரமாக அமீர்கான் என்ற ஒரு கவர்னரை நியமித்ததாக சொல்கிறாங்க. அடுத்து 1678 போது ஜஸ்வந்த் சிங் மறைவிற்கு அப்புறம் மார்வார் நாட்டினுடைய ஆட்சியாளர் தான் ஜஸ்வந்த் சிங். தாரா சுக்கோவுக்கு ஆதரவாக செயல்பட்டவர். ஸோ ஜஸ்வந்த் சிங்கினுடைய வாரிசாக அஜித் சிங் என்பவர் பதவிக்கு வரும்போது அதை ஏற்க மறுத்துருவார். இதன் மூலம் மார்வார் பகுதி கைப்பற்றப்படும். அப்போ இதற்கு முன்னாடி வரை ராஜபுத்திரர்கள் முகலாயர்கள் விசுவாசியாக இருந்திருப்பாங்க. பட் வாரிசுரிமை சண்டையில் தாரா சுக்கோவுக்கு ஆதரவாக நின்றதுனால அந்த தன்னுடைய தனிப்பட்ட பகையின் காரணமாக மார்வார் நாடை கைப்பற்றியிருப்பார். இதன் மூலம் ராஜபுத்திரர்களுடைய நம்பிக்கையை இழக்க தொடங்கியதாகவே சொல்லலாம். அதுக்கப்புறம் மேவாரின் மீதும் படையெடுத்து ராணா ராஜ் சிங்கை விரட்டி மேவாரை கைப்பற்றி கொண்டார். இவ்வாறு மார்வார் மற்றும் மேவார் 2 பகுதிகளையுமே தன்னுடைய விருப்பத்தின் பேர் தன்னுடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வந்தார். ஸோ இதன் மூலமாக என்ன ஆனது அப்படின்னு பார்த்தோம்னா முகலாயர்களுடைய நம்பிக்கை பலமாக இருந்த ராஜபுத்திரர்களுடைய நம்பிக்கையை அவர் இழந்துட்டார் தான் சொல்லணும். அதுக்கப்புறம் இவருடைய சமகாலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகலாய சாம்ராஜ்ய காலத்தில் மராத்தியர்கள், மதுரை நாயக்கர்கள், கோவாவில் போர்ச்சுகீசியர்கள், மைசூரை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா உடையார் வம்சம், அதுக்கப்புறம் பாரசீகத்தில் சபாவித் எம்பையர் போன்றவை இந்த காலகட்டங்களில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்பட்டது. அதே மாதிரி வடகிழக்கு பகுதியை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெங்காலை தாண்டி இன்றைய வடகிழக்கு மாநிலங்கள் வரைக்கும் வந்திருந்தாலும் கூட அகோம் பகுதி, இந்த அகோம் பேரரசு பார்த்திங்கன்னா மங்கோலியர்களால் அந்த காலகட்டங்களில் ஆட்சி செய்யப்பட்டிருக்கும். அவங்ககிட்டருந்து தான் இந்த அசாமினுடைய ஒரு பகுதி, அப்புறம் கூச், பீகார் போன்ற பகுதிகள் எல்லாத்தையுமே தன்னுடைய ஆட்சியின் கீழ் யார் இணைச்சிருப்பா அப்படின்னு பார்த்தோம்னா அவுரங்கசீப் இணைச்சிருப்பார். தக்கான கொள்கை வடமேற்கிந்தியா வடகிழக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இவருடைய கோட்பாடு ஓரளவுக்கு பெரிய அளவுலலாம் கிடையாது. ஏன்னா இவர் கழகங்கள் தான் நிறையா எதிர்த்து செயல்பட்டதாக நடக்குவதில் தான் கவனம் செலுத்தியிருப்பார். பட் தென்னிந்தியாவில் தான் முகலாய பேரரசனுடைய ஆதிக்கத்தை உண்மையிலேயே நிறுவுறது மட்டும் இல்லாமல், ஏன்னா அக்பர் காலத்திலிருந்து ஜஹாங்கீர், ஷாஜகான் காலத்து வரை தென்னிந்தியாவில் மேலாண்மை நிறுவியிருப்பாங்க. பட் முழுசாக இணைச்சிருக்க மாட்டாங்க. எஞ்சி இந்த பகுதியிலும் இணைப்பதற்கான முயற்சிகளை யார் மேற்கொண்டிருப்பா அப்படின்னு பார்த்தோம்னா அவுரங்கசீப் மேற்கொண்டிருப்பார். அதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பீஜப்பூர், கோல்கொண்டா அரசு ஆகியவை சியா அரசுகளாக இருந்திருக்கும். பட் முகலாயர்கள் சன்னிகளாக இருந்ததுனால இவர் சியாக்களை வெறுத்தார். ஸோ இது ஒரு காரணம். இரண்டாவது, மராட்டியர்களின் உதவியினால் கலகம் செய்யும் தன் மகன் 2ஆம் அக்பரை பிடிப்பது. தன்னுடைய பையங்களில் ஒருத்தரான 2ஆம் அக்பர் ஆரம்ப காலகட்டங்களிலே தந்தையை எதிர்த்து கலகம் செய்ய ஆரம்பிச்சிருப்பார். எவ்வாறு ஜஹாங்கீரை எதிர்த்து குஸ்ரு செய்தாரோ அதே மாதிரி.
அடுத்து தன் பேரரசின் மேலாண்மை தென்னிந்தியாவில் ஏற்படுத்துவது. இது மூன்றும் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த தென்னிந்தியாவில் அவருடைய தக்கான கொள்கையாக இருக்குது. அதே சமயத்தில் சிவாஜியினுடைய ஆதிக்கத்தை ஒழிப்பதற்காகவும் இந்த படையெடுப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கும். இந்த நிலையில் தான் 1686 பீஜப்பூர் கைப்பற்றப்படுகிறது. சிக்கந்தர் அடில்ஷா என்ற சுல்தானுக்கு எதிராக படையை அனுப்பி செப்டம்பர் 1686 பீஜப்பூர் முகலாய பேரரசோடு இணைக்கப்பட்டது இம்பார்ட்டண்ட். அடுத்து 1687 கோல்கொண்டா அரசு கைப்பற்றப்படுகிறது. 1666 காலகட்டங்களில் ஆக்ரா சிறையிலிருந்து தப்பிய சிவாஜிக்கு இவர் ஆதரவு கொடுத்தது ஒரு காரணம். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா சிவாஜி கோட்டைகளை கைப்பற்றுவதற்கு இவர் காரணமாக இருந்ததுனால, ஏன்னா அதுக்கு முன்னாடி புரந்தர் உடன்படிக்கை எல்லாமே மேற்கொள்ளப்பட்டிருக்கும் சரிங்களா. அப்போ அந்த பின்னணியில் இவ்வாறு மராட்டியர்களுக்கு உதவியாக இருந்ததுனால கோல்கொண்டா சுல்தானா அப்துல் ஹசன் மீது படையெடுத்து 1687 காலகட்டங்களில் கோல்கொண்டாவையும் கைப்பற்றி கொண்டதாக சொல்லப்படுகிறது. அடுத்து இவர்கள் எதிர்த்ததில் முக்கியமானவர்கள் மராட்டியர் தான். சிவாஜியில் பார்ப்போம். மராட்டியரோட போர் 1662 1680 வரை சிவாஜியினுடைய இறப்பு வரையே இந்த பகுதிகளில் படையெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கும். ஸோ சத்ரபதி சிவாஜியோடு இடைவிடாது போர் புரிந்து கொண்டே இருந்தார். அவுரங்கசீப் இறக்கும் வரை மராட்டியரோடு போரிட்டு கொண்டே இருந்தார். ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு சராசரியான ஆட்சியாளராக இருந்த நபர் கொஞ்சம் கொஞ்சமாக தொடர்ந்து போர்களிலேயே ஈடுபட்டதும், ஒரு பக்கம் தன்னுடைய வாரிசுகள் தன்னை எதிர்த்து கலகம் செய்ததும், இது மட்டும் இல்லாமல் இதுவரை இந்தியாவில் அமைதியாக இருந்த ராஜபுத்திரர்கள், சந்தனாமியர்கள், ஜாட்டுகள் போன்றவர்கள், பந்தேலர்கள், சீக்கியர்கள் போன்றவர்கள் எல்லாருமே முகலாய அரசை ஏற்றுக்கொள்ளாமல் எதிர்த்து கலகத்தில் மேற்கொள்ள ஆரம்பித்ததும், இப்படி பல போர்கள் கலகங்களை அடக்கவே ஈடுபட்டதுனால உண்மையிலேயே அவுரங்கசீப்பினுடைய இறுதிக்கால வாழ்க்கைன்றது ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டதாகவே இருந்ததாக சொல்லப்படுகிறது. அவருடைய மத கொள்கை அப்படின்னு பார்க்கும்போது நாணயங்களில் களிமா பொறிப்பதை தடை செய்தார். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இஸ்லாமிய மதங்களுடைய புனித சுறாக்கள் சொல்லக்கூடிய புனித மந்திரங்கள். ஸோ அது இஸ்லாமியர்கள் அல்லாதவர் கையில் படுறதுனால அதனுடைய புனிதத்தன்மத்தை இழந்துரும் அப்படின்றதுனால அதை நாணயங்கள்லேருந்து நீக்கினார். அடுத்து முகத்சிப் அல்லது முக்தாசிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வாறு இஸ்லாமிய மத கோட்பாடுகளை இஸ்லாமியர்கள் சரியாக பின்பற்றுறாங்களா அப்படின்றத கண்காணிப்பதற்காக சமூக கண்காணிப்பாளர்கள் நியமித்தார். அடுத்து தரோகா தர்ஷன் முறை, இது இந்து அரசர்கள் பின்பற்றிய முறைன்றதுனால இதையும் நீக்கியிருப்பார். அடுத்து விபச்சாரம் போன்றவை தடை செய்யப்பட்டது. அந்த புறத்தில் இருந்த ஆடல் பாடல் இசை சார்ந்த விஷயங்களில் இருந்த நடன பெண்மணிகள் எல்லாருக்குமே ஓய்வூதியம் வழங்கப்பட்டு காசு கொடுத்து நீங்கள் எல்லோரும் தயவு செஞ்சு அரண்மனை விட்டு வெளியே போயிருங்க, நாட்டை விட்டு அரசு தலைநகரத்துலேருந்து வெளியேறி வேறு வேலை பாருங்கன்னு அனுப்பி வச்சிருப்பார். அடுத்து இந்து பண்டிகைகளை எதையும் கொண்டாடக்கூடாது அப்படின்றதையும் தடை செஞ்சுருப்பார். ஏன்னா இதற்கு முன்னாடி இருந்த அக்பர் காலத்தில் இருந்த ஆட்சியாளர்கள் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே இந்து இஸ்லாமிய ஒற்றுமையை பேணும் விதமாக இந்து மதம், இஸ்லாம் மதம், இந்து மதத்தினுடைய விழாக்கள், இஸ்லாம் மதத்தினுடைய விழாக்கள் பக்கம் எல்லாத்தையும் கொண்டாடிட்டு இருப்பாங்க. பட் அதில் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இஸ்லாம் மதத்தினுடைய விழாக்களுக்கு மட்டுமே அனுமதின்ற அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கும். இன்னும் ஒரு படி மேலே போய் முஹரம் பண்டிகையே என்ன பண்ணியிருப்பார், தடை செய்திருப்பார். காரணம் என்னென்னா அது சியாக்கள் கொண்டாடுற பண்டிகை, அது எதுக்கு நமக்கு அப்படின்ற அடிப்படையில். அடுத்து 1679 மீண்டும் என்ன பண்ணி வர ஜிசியா வரியை கொண்டு வந்துடுவார். ஏப்ரல் 12 1679 காலகட்டங்களில் அக்பரால் கொண்டு வரப்பட்ட இந்த ஜிசியா வரி முறை நீக்கிவிட்டு மீண்டும் அதை என்ன பண்ணியிருப்பாருங்க, நடைமுறைப்படுத்தியிருப்பார். அடுத்து மதுரா, காசி, கத்தியவார், மேவார் போன்ற பகுதிகளில் எண்ணற்ற இந்து கோயில்கள் தரைமட்டமாக்கப்பட்டன. காரணம் என்ன அப்படின்னா அந்த பகுதியில் இருந்தவங்க எல்லாருமே அவுரங்கசீப்போட ஆட்சியை எதிர்த்து செயல்பட்டிருப்பாங்க. அப்போ அந்த கழகத்தின் போது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கோயில்களில் போய் ஒளிஞ்சிக்கிறது, இல்லை கோயில்களிலிருந்து தான் செல்வங்கள் ஆயுதங்களை பதுக்கி வைக்கிற முறைகள் இருந்ததுனால இவர் கோயில்களை இடிக்க ஆரம்பிச்சிருப்பார். பட் அது அப்படியே மக்கள்கிட்ட எப்படி திரிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இவர் இந்து மதத்திற்கு எதிரானவர், இவர் இஸ்லாம் மதத்தை மட்டும்தான் உண்மையிலேயே இருக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்ற அடிப்படையில் ஒரு தாட் வர ஆரம்பிச்சிருக்கும். பிற்காலத்தில் அப்படியே அவர் மாறவும் செஞ்சிருவார். தாருல் இஸ்லாம், இந்துஸ்தானத்தை ஒரு இஸ்லாம் நாடாக நான் மாற்றியே காட்டுவேன்ற மனநிலை அவருக்கு இறுதி நிலையில் வந்துவிடும். அடுத்து புனித பயண வரி மீண்டும் கொண்டு வரப்பட்டது. கங்கையில் இறுதி சடங்கு செய்வதற்கு கூட வரி வசூலிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இவருடைய மத கொள்கையை எதிர்த்தவர்கள்னு பார்க்கும்போது ஜாட்டுகள், சந்தனாமியர்கள், பந்தேலர்கள், ராஜபுத்திரர்கள், சீக்கியர்கள் மற்றும் மராட்டியர்கள் என தனித்தனியாக அவுரங்கசீப்பினுடைய மத கொள்கையை எதிர்த்தனர். இவங்க எல்லாரும் ஒரே பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவுரங்கசீப்போட கொள்கையை எதிர்க்கலை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஜாட்டுகள், சந்தனாமியர்கள், பந்தேலர்கள் 3 பேரும் பார்த்தோம் அப்படின்னா ஜாட்டுகளை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் உத்தரப்பிரதேசம் ஒரு பகுதியில் இருந்தவங்க, சந்தனாமியர்களை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹரியானாவில் ஒரு பகுதியில் இருந்தவங்க, பந்தேலர்களை பொறுத்த வரைக்கும் அதே மத்திய பிரதேசனுடைய மேற்கு பகுதிகளில் இருந்தவங்க. அப்போ இந்த நபர்கள்லாம் ஏன் அவுரங்கசீப்பை எதிர்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா
ஆட்சிக்கு வந்த புதுசில் சில வரிகளை தள்ளுபடி செஞ்சுருப்பார். அது எல்லாமே இஸ்லாமியர்களுக்குன்ற மாதிரி செஞ்சுருப்பார். அப்போ இஸ்லாமியர்களுக்கான வரிகள் தள்ளுபடி செய்யப்பட்டது வணிகத்தில் இந்து மதத்தை சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும். ஸோ அந்த எதிர்ப்பு தான் இங்கே பிரச்சனையாகவே மாறியிருக்கும். அதே சமயத்தில் சீக்கியர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மதம் சார்ந்த விஷயங்களில் இவர்களிடையே மோதல் ஏற்பட்டிருக்கும். ஸோ சீக்கிய மதத்தினுடைய 9வது குரு என்ன பண்ணியிருப்பாருன்னா இஸ்லாம் மதத்தை ஏற்றுக்கொண்டு கட்டாயப்படுத்தியிருப்பார். இஸ்லாம் மதத்தின் உள்ள சில விஷயங்களை அவர் குறைபாடு உடையதாகவே சீக்கிய மதத்தின் 9வது குரு சொன்னது இவரால் ஏற்றுக்க முடியாது, அதுக்கு மன்னிப்பு கேளு, சில விஷயங்கள் சீக்கிய மதத்தில் உள்ள கோட்பாடுகள் இஸ்லாம் மதத்துக்கு எதிராக இருக்குது, அதை திருத்து, ஆதிகிரந்தத்தில் உள்ள நூலை திருத்துன்னு சொல்லியிருப்பார். அப்போ இது போன்ற பிரச்சனைகள் காரணமாக சீக்கியர்களோட மோதல் ஏற்பட்டிருக்கும். மராட்டியர்களோட ஏற்பட்ட மோதல் பார்த்தோம் அப்படின்னா ஆட்சி பரப்பு, நிலப்பரப்புக்காக மேற்கொள்ளப்பட்ட படையெடுப்புகள் தான். அப்போ இந்த பின்னணியில் தான் ஒவ்வொருத்தவங்களும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவுரங்கசீப்போட ஆட்சியை எதிர்த்திருப்பாங்க. மதுரை மாவட்டத்தில் உள்ள இந்து கோயில்களை இடித்ததை எதிர்த்து 1649 கோகல் என்பவருடைய தலைமையில் பார்த்தீங்க அப்படின்னா ஜாட்டுகள் புரட்சி செஞ்சுருப்பாங்க. அவர் இறந்ததுக்கப்புறம் 1655 காலகட்டங்களில் ராஜாராம் தலைமையிலையும் மீண்டும் ஜாட்டுகள் புரட்சி செய்ததாக சொல்லப்படுகிறது. அதற்கடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா சந்தனாமியர்கள் இன்றைய ஹரியானா பகுதிகளில் இருந்தவங்க அவுரங்கசீப்போட மத கொள்கையை எதிர்த்து 1672 வெளிப்படையாகவே கழகத்தில் ஈடுபட்டாங்க. அடுத்து பந்தேலர்கள் மாலவத்தினுடைய கிழக்கு பகுதிகளில் வசித்து வந்தவர்கள் சம்பட்ராய் என்பவருடைய தலைமையில் அவுரங்கசீப்பை எதிர்த்து கழகத்திலும் போரிலும் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது. அடுத்து சீக்கியர்கள் காஷ்மீரினுடைய அப்போதைய ஆளுநராக இருந்த ஷெரீப் கானுடைய கொடுமை தாங்காமல் காஷ்மீரிலிருந்து இந்து குடும்பங்கள் நிறையா தப்பிச்சு எங்கே வராங்க, சீக்கிய பகுதிக்கு வர்றாங்க. ஸோ அந்த காலகட்டங்களில் சீக்கியர்கள் அவங்களுக்கு ஆதரவு தர்றாங்க. மேலும் அவுரங்கசீப்போட மத கொள்கையை கண்டித்து 9வது சீக்கிய குரு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா 1675 காலகட்டங்களில் அதை பற்றி நிறையா பேசுகிறார். ஸோ இந்த மாதிரி காரணங்களுக்காகவும் ஆதிகிரந்தம்ன்ற சீக்கியர்களுடைய புனித நூலில் இஸ்லாம் மதத்தினுடைய கோட்பாடுகளுக்கு முரணான சில விஷயங்கள் இருந்ததுனாலும் 1675 காலகட்டங்களில் குரு தேஜ் பகதூரை கொலை செய்ய ஆணையிட்டுடுவார். ஏற்கனவே 5வது சீக்கிய குருவையும் முகலாய அரசர் தான் படுகொலை செஞ்சிருந்தார் ஜஹாங்கீர் காலகட்டங்களில். இப்போ 9வது குருவும் படுகொலை செய்யப்பட்டதுனால சீக்கியர்கள் வெகுண்டு எழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த பின்னணியில் தான் சீக்கியர்களின் 10வது குருவாக பொறுப்பேற்றுக் கொண்ட குரு கோவிந்த் சிங் கால்சா என்னும் இராணுவ அமைப்பை ஏற்படுத்தி சீக்கியர்கள் தங்களுக்கென தனி நாடு அமைக்கணும்னு முடிவு செய்கிறாங்க. இவ்வாறு முகலாயர்களை எதிர்த்து மிகப்பெரிய அளவில் போரும் ஈடுறாங்க. சரிங்களா? ஸோ இந்த கான்செப்ட் தான் காலிஸ்தான் அப்படின்னு அழைக்கப்படுது. சீக்கியர்களுக்கெல்லாம் தனி தேசம் வேணும்னு சொல்லப்பட்டது அங்கே முடிவு செய்யப்பட்ட விஷயம் இன்றளவும் பிரச்சனைகள் இருக்குது. சமீப காலகட்டங்களில் கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசாங்கம் கனடாவில் உள்ள சில சீக்கிய தீவிரவாத அமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தியிருப்பாங்க. அது எல்லாமே இந்த பின்னணியிலேருந்து உறுதிமொழி எடுக்கப்பட்டது தான். தொடர்ந்து சீக்கியர்கள் தங்களுக்கென ஒரு தனி தேசம் வேணும்னு சொல்கிறதுல ஒரு குறிப்பிட்ட சீக்கியர்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லா சீக்கியர்களும் இந்தியா விட்டு பிரியணும்னு நினைக்கல. ஒரு குறிப்பிட்ட சில பிரிவுகள் அமைப்புகள் என்ன பண்ணுறாங்க, எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க. அடுத்து ராஜபுத்திரர்கள்னு பார்க்கும்போது மேவார் மற்றும் மார்வார் போன்ற பகுதிகளை இணைத்தாலும் இந்து கோயில்கள் இடி தள்ளியதாலும் ராஜபுத்திரர்கள் அவுரங்கசீப்பை எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்தில் ராஜபுத்திரர்கள் தான் மிகப்பெரிய அளவில் அவுரங்கசீப்போட ஆட்சியில் இருந்தாங்க. பட் இந்த மாதிரியான எதிர்ப்புகளை பார்த்தோன்னே இந்துக்கள் ராஜபுத்திரர்கள் போன்ற எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாருன்னா பதவியிலிருந்து நீக்க படிப்படியாக ஆரம்பிக்கிறாரு. ஒரு பக்கம் அவுரங்கசீப்பினுடைய நெகட்டிவிட்டிஸ் பார்த்ததுக்கப்புறம் அவருடைய நல்லியல்புகள்னு பார்க்கும்போது எளிய இஸ்லாமிய வாழ்க்கையை வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. குரானில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அந்த முறைப்படியே வாழ்ந்த ஒரு நபர். அதற்கடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா அதிகமான பெண்களோடு தொடர்பு இல்லாமல் இஸ்லாம் மதத்தின் சொன்னபடி சில குறிப்பிட்ட 4 மனைவிகளோடு மட்டுமே அவருடைய வாழ்க்கை முறை வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. இவ்வாறு ஒரு எளிமையான துறவி போன்று வாழ்ந்ததுனால ஜிந்தாபீர் உயிரோடு உள்ள புனிதர் அல்லது வாழும் துறவின்ற சிறப்பு பெயரில் அழைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. அடுத்து ஏன் வட இந்தியாவில் அந்த இந்துக்கள் இவங்களை எதிர்க்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா இதுக்கு 2 வரி காரணமாக இருக்குது. ஒன்று ரதாரி வரி, உள்நாட்டு போக்குவரத்து வரி. இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா பந்தாரி வரி, கிராமங்களிலிருந்து நகரங்களுக்கு வரும் உணவுப் பொருட்களுக்கான வரி. இது 2டையுமே தள்ளுபடி செய்தார். பட் இது எல்லாமே மெஜாரிட்டியாக முஸ்லீம்களுக்கு மட்டுமே அவரால் கொண்டு வரப்பட்டதாக ஒரு தரப்பு வாதங்கள் சொல்லப்படுகிறது. ஸோ இதனால தான் இந்துக்கள் இதை இந்து வியாபாரிகள் இதை எதிர்க்க ஆரம்பித்ததாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் மதுபானம் குடிக்க தடை செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. பிறப்பு வரி தள்ளுபடி செய்யப்பட்டதாகவும் உடன்கட்டை ஏறுதலை தடை செய்ததாகவும் சொல்லப்படுகிறது. அவுரங்கசீப்பினுடைய கடைசி கால வாழ்க்கைன்னு பார்க்கும்போது மொத்தம் இவருடைய ஆட்சி பகுதியில் 21 மாகாணங்கள் சுபாக்கள் இருந்ததாக சொல்கிறாங்க. இவர் அளவுக்கு வேறு எந்த முகலாய மன்னர் காலகட்டங்களிலையும் முகலாய பேரரசு பறந்து விரிந்து விரிவடையவில்லைன்னே சொல்லலாம். இளவரசராக இருந்த 2ஆம் அக்பர் அவுரங்கசீப்புக்கு எதிராக கலகம் செய்தார். தொடர்ந்து போர்கள் செய்ததன் மூலமாக பெரும் மனக்குழப்பத்திலே அவுரங்கசீப் இறுதி நிலை காணப்பட்டதாக சொல்கிறாங்க. மராட்டியர்களும் ஒரு கொரில்லா போர் முறையின் மீது எப்போ வேணாலும் தாக்குதல் நடத்திக்கிட்டே இருந்ததுனால நிம்மதி இழந்து காணப்பட்டதாக சொல்லப்படுகிறது. தனது மகன் 2ஆம் அக்பரை நாடு கடத்தியதாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா தனது மகள் ஜெபுனிசாவை கூட சிறையில் அடைத்ததாக சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா அவுரங்கசீப் மிகச்சிறந்த எழுத்துவாதி, நல்லா எழுதக்கூடிய ஒரு நபர், கையெழுத்து கலை வல்லுநர். ஸோ அதே மாதிரி தான் அவருடைய மகளான ஜெபுனிசாவும்
இந்த அம்மாவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக எழுதுகிறாங்க. ஆனால் அவர் குரானை படித்து குரானில் இருக்கிற விஷயங்களை முழுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு முயற்சி மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாரு. அந்த பின்னணியில் தன்னுடைய மகளை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நீ குரானுக்கு எதிராக எழுதுகிற, அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, குரானில் வந்து பெண்கள் இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு, பட் நீ இதை செய்கிற, ஸோ அதனால் இது பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிடிவாத தந்தைக்கு பிறந்த பிடிவாதக்கார மகள் தான் இந்த ஜெபுனிசா. உடனே அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அப்படிலாம் முடியாது, நான் எழுதியே தீருவேன் அப்படின்னு சொல்லி சில கவிதை நூல்கள்லாம் எழுத ஆரம்பிக்கிறாங்க. இந்த பின்னணியில் தன்னுடைய மகளை பிடிச்ச என்ன பண்ணுறாரு, சிறையில் போட்டதாக சொல்கிறாங்க. இவ்வாறு நிர்வாகம் சீர்கெட்டதாக, இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிர்வாகம் சீர்கெட ஆரம்பித்தது. ஸோ கலைகளை ஆதரிக்க தவறியதுனால பல கலைஞர்கள் இடம்பெயர ஆரம்பிக்கிறாங்க. இந்த பின்னணியிலலாம் பார்த்திங்க அப்படின்னா பல இடங்களில் போய் இந்த முகலாய கலைப்பாணி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போய் ராஜபுத்திர பாணி இது போன்ற பல புதிய கலைப்பாணிகள் மிகப்பெரிய அளவு ஓவியங்கள்லையும் கட்டிடங்கள்லையும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதாக சொல்கிறாங்க. ஸோ மதிப்பீட்டின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா தன் ஆற்றலை வெளிப்படுத்த வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் அவற்றை நழுவ விட்டதில்லை. யார் இந்த அவுரங்கசீப். கையெழுத்து கலையில் கை தேர்ந்தவராக இருந்திருக்காரு. குரான் படி வாழ்க்கை வாழ்ந்த ஒரு முகலாய மன்னராக அவர் பார்க்கப்படுறாரு. அவுரங்கசீப்பின் ஆதரவோடு எழுதப்பட்ட நூல் பதுவா-இ ஆலம்கீரி என்ற நூல் தான். இந்த நூலையுமே ஆரம்பத்தில் இவரை எழுதுவதற்கு சப்போர்ட் பண்ணிட்டு கொஞ்ச நாள் கழித்து, இல்லை குரான் படி எழுதுவது என்பது என்னுடைய தனிப்பட்ட புகழை எழுதுகிற மாதிரி இருக்குது, இது தவறு, வணக்கத்திற்கும் புகழுக்கும் உரியவன் இறைவன் மட்டும்தான், நான் ஒரு சாதாரண நபர், எனக்கு எதற்கு இந்த நூல்னு சொல்லி அவரே எழுதுவதை தடை செய்ததாகவும் பின்னாடி சொல்கிறாங்க. 1707 அகமது நகரில் மரணம் அடைந்ததாகவும் அவுரங்காபாத்தில் ஒரு அடக்கம் செய்யப்பட்டதாக சொல்கிறாங்க. தௌலதாபாத்துக்கு அருகில் உள்ள இவருடைய பெயரை அடக்கம் செய்யப்பட்ட இடத்த அவுரங்காபாத் என்ற பின்னணியில் சொல்லப்படுது. அவருடைய கல்லறை தான் இங்கே பிக்சரில் பார்க்குறோம். இருக்கிறதுலேயே ரொம்ப சிம்பிளிஃபையான கல்லறை இவருடையது தான் இருக்கும். இவருடைய ஆட்சியில் ஆரம்பத்தில் எல்லாரும் மாதிரி கலை, இலக்கியம், ரசனைகள், இசைக்கலைகள், வீணை வாசிப்பதில் வல்ல இது போன்ற நிறையா விஷயங்களை கற்றுருந்த இந்த அவுரங்கசீப் கடைசியில் கொஞ்சம் கொஞ்சமாக மதத்தின் மேலே ரொம்ப பற்றுடையவராக இருந்து கடைசியில் வெறியுடைய நபராகவே மாறினது தான் வருத்தத்துக்குரிய விஷயமாக பார்க்கப்படுது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா முகலாய பேரரசனுடைய வீழ்ச்சிக்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அவுரங்கசீப்பினுடைய மத கொள்கை ரொம்ப முக்கியமாக பேசப்படுது. அவுரங்கசீப்புக்கு அடுத்து அந்த வழித்தோன்றல்கள் யாருமே திறமை இல்லாதவர்களாக இருந்ததும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அடுத்து முகலாய உயர்குடியினுடைய பொறாமை குணம், அவங்களுக்குள்ளேயே நிறையா போட்டி பொறாமைகள் வந்ததுனால வலுவான அரசாங்கம் அமையல்னே சொல்லலாம். அடுத்து முகலாய படைகள் திறமையின்மை நிலை காணப்பட ஆரம்பித்தது. மன்சப்தாரி முறையில் காணப்பட்ட குறைபாடுகள், ஷாஜகான் காலத்திலையும் அவுரங்கசீப் காலகட்டத்தில் ஏராளமான லஞ்ச லாவணிய ஊழல்கள் போன்ற விஷயங்கள் இங்கே வந்ததுனால நிர்வாகம் சீர்கேட ஆரம்பித்தது. துரிதமான போக்குவரத்து இல்லாமை. ரீசன் என்ன அப்படின்னா, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியான்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பேரரசு அவங்களுடைய காலகட்டங்களில் உருவாக்கப்பட்டிருந்தது. அப்போ இந்த பின்னணியில் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய நிர்வாகத்தை அவங்களால கண்ட்ரோல் பண்ணி கம்யூனிகேட் பண்ண முடியலை. பெரிய பரப்பை ஒரே தலைமையின் கீழ் கொண்டு வர முடியவில்லை. அவுரங்கசீப்பால் யாரையுமே நம்ப முடியலை, தான் பெத்த பிள்ளைகளே அவர் நம்பவில்லை. காரணம் என்ன அப்படின்னா, இவரே தன் உடன் பிறந்த சகோதரர்களை கொன்றுட்டு தான் ஆட்சிக்கு வந்ததுனால யாரை நம்புறதுன்றது அவருக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகமாகவே இருந்தது. அதற்கேற்ற மாதிரியே அவரை போட்ட துவரையா முளைக்கும்ன்ற மாதிரி அப்படி ஒரு தந்தைக்கு பிறந்தவங்ககிட்ட எப்படி உண்மை இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பல இடங்களில் கலகங்களில் ஈடுபட போன்ற நிகழ்வுகளால் இந்த ஒரே தலைமையில் அவருடைய ஆட்சியை முழுசாக கொண்டு வர முடியலன்றது உண்மைதான். இந்த காலகட்டங்களில் இறுதி நிலையில் பார்த்தோம் அப்படின்னா நாதிர்ஷா படையெடுப்பு, அகமது அப்தாலி போன்ற படையெடுப்புகளும் முகலாய பேரரசுக்கு வீழ்ச்சிக்கு சாவுமணி அடித்த போன்ற நிகழ்வாகவே காணப்படுகிறது. இந்த காலகட்டங்களில் தான் ஐரோப்பியர்களுடைய வளர்ச்சியும் மெல்ல மெல்ல தென்னிந்தியாவில் ஏற்பட தொடங்க ஆரம்பிக்குது பிற்கால முகலாயருடைய காலகட்டங்களில். அடுத்து அதில் ஆங்கிலேயர்கள் மிகப்பெரிய வளர்ச்சி நிலையை எட்டுறாங்க. இவ்வாறு 1857 புரட்சியின் முடிவில் முழுமையாக முகலாய வம்சம் டெல்லியிலிருந்து அகற்றப்படுகிறது. இவ்வாறு 1526 பாபருடைய கடின முயற்சியில் புகழின் உச்சியில் தொடங்கிய முகலாய பேரரசு 1857 புரட்சியின் போது முடிவுக்கு வந்தது கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாக உள்ளது. பிற்கால முகலாயர்கள் பெரிய அளவில் வினாக்கள் கேட்டது கிடையாது. இது வரைக்கும் கேட்டாங்கன்னா கூட நாதிர்ஷா படையெடுப்பு, அகமது அப்தாலி படையெடுப்பு, பிளாசி போர், பக்சார் போர், ஏன்னா இதெல்லாம் அவங்களுடைய காலகட்டங்கள் நடைபெற்ற நிகழ்வு தான். ஸோ இந்த பின்னணியில் தான் கேட்டிருக்காங்க. பட் சில முக்கியமான ஆட்சியாளர்களும் இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய நிர்வாகத்தை பேஸ் பண்ணி கேட்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ இருக்க சிலபஸ் அந்த டாபிக் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால இதில் இம்பார்ட்டன்ட் மட்டும் ரெஃபரன்ஸ் பண்ணி கொடுக்கப்பட்டிருக்கு. அவுரங்கசீப்போட மறைவுக்கு அப்புறம் வாரிசுரிமை சண்டை ஏற்படுது. இதில் அவருடைய 3வது மகனான முவாசம் என்பவர் பகதூர் ஷா என்ற பட்டத்தோடு பேரரசானதாக சொல்கிறாங்க. பகதூர் ஷா 1707 1712 காலகட்டங்கள் ஆட்சியில் இருந்தால் சொல்கிறாங்க. இவர் பதவிக்கு வந்தோடனே சிவாஜியின் பேரனான ஷாகுவை விடுதலை செஞ்சுருப்பார். இது ஏன் எதற்குன்றதை மராட்டியர்களில் பார்ப்போம். அதே மாதிரி அவுரங்கசீப்பால் கொண்டு வரப்பட்ட ஜிசியா வரியை இவர் ரத்து செய்ததாக சொல்கிறாங்க. சீக்கியர்களோடான நட்புறவு 10வது குருவான குரு கோவிந்த் சிங்கோட நட்புறவு கொண்டதாக சொல்லப்படுகிறது. ஏன்னா அப்போ தான் முகலாயர்களுடைய ஆட்சி நிர்வாகத்தை கொஞ்சமாக நடத்த முடியுன்ற எண்ணத்தில் இவ்வாறு இவர் செயல்பட்டதாக சொல்கிறாங்க. அதற்கடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா
பருக்ஷியர். 1713 1719 காலகட்டங்களில் சொல்லப்படுகிறது. இவரும் அவுரங்கசீப்பினுடைய வாரிசுகளில் ஒருவர் தான். இந்த காலகட்டங்களில் தான் சையது சகோதரர்கள் என்றவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தங்களுடைய ஆட்சி பொறுப்பை தங்களுடைய கட்டுப்பாட்டின் முகலாய அரசரில் யார் ஆட்சிக்கு வரணும், யார் ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்ற அளவுக்கு அதிகாரமிக்கவர்களாக அவங்க செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டங்களில் தக்காணம் தென்னிந்தியாவில் இருந்த 9 மாகாணங்களுக்கு கவர்னராக நிசாம் உல் முல்க் என்பவர் நியமனம் பண்ணுறாங்க. இவர் தான் 1740 காலகட்டங்களில் முகலாய சாம்ராஜ்யத்திலிருந்து தன்னை விடுவித்து கொண்டு ஹைதராபாத் நிசாம்ன்ற ஆட்சியை தொடங்கி வைத்திருப்பார். கர்நாடக போர்களில் இவரை பற்றி பார்ப்போம். 1713 ஆங்கிலேயர்களுக்காக பல வணிக சலுகைகளை வழங்கினார். இது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் பருக்ஷியருக்கு முதுகில் ஒரு மிகப்பெரிய கட்டி இருந்திருக்கும். அதனுடைய பிரச்சனையை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, யாராலையும் சரி செய்ய முடியாமல் இருந்திருக்கும். உடனே ஆங்கிலேய குழு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அதை சர்ஜிக்கல் ஆப்ரேஷன் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க, சரி பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பின்னணியில் மகிழ்ந்து போய் 1717 காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா பருக்ஷியர் ஒரு ஆணை வழங்கியிருப்பார். அந்த ஆணையின் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி பல இடங்களில் வரி இல்லாமல், வரி செலுத்தாமலே வியாபாரம் நடத்துவதற்கான அனுமதி அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ இது அவங்களுக்கு மிகப்பெரிய கிடைத்த வரப்பிரசாதமாகவே பார்க்கப்பட்டது. ஸோ பருக்ஷியர் ஆணை பற்றி கேட்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து முகமது ஷா. 1719 1748 காலகட்டங்களில் இவர் பதவியில் இருந்ததாக சொல்கிறாங்க. இவரை ரங்கீலான்னு அழைப்பாங்க. என்ன காரணத்திற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடல், பாடல், இசை, கலை போன்றவற்றெல்லாம் அதிக இன்பங்கள் பெறுவதற்காக திளைத்ததுனால இவர் ரங்கீலான்னு சிறப்பு பேரில் அழைக்கப்படுறாங்க. ஸோ இவருடைய காலகட்டங்களையும் அதே சையது சகோதரர்களான ஹுசைன் அலிகான், அப்துல்லா கான், இவங்களை தான் சையத் சகோதரர்கள் சொல்லுவாங்க. பிற்கால முகலாயர் ஆட்சி காலகட்டங்களில் மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்தாங்க. கிங் மேக்கராக இருந்தாங்க. யார் அரசராகணும், யார் பதவி இருக்கணுன்றதெல்லாம் இவங்க தான் இருந்தாங்க. ஸோ இந்த 2 பேருமே இவங்களுடைய ஆட்சி காலகட்டங்களில் தான் சதியினால் கொல்லப்படுறாங்க. 1739 நாதிர் ஷா படையெடுப்பு பார்த்தீங்க அப்படின்னா இந்த முகமது ஷாவோட காலகட்டங்களில் தான் நடைபெற்றது. சரிங்களா? நாதிர் ஷா படையெடுப்பும் பின்னாடி ஒரு டாப்பிக்கில் பார்ப்போம். அடுத்து இது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இவருடைய பீரியடில் மட்டும் 5 முறை அகமது ஷா அப்தாலி என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகலாய சாம்ராஜ்யத்தின் மீது படையெடுப்பை மேற்கொண்டிருப்பான். அதுக்கடுத்து 1754 1759 காலகட்டங்களில் 2ஆம் ஆலம்கீர் என்பவர் ஆட்சி செய்திருப்பார். இவருடைய இயற்பெயர் அசீஸ் உதீன் என்பதாகும். அகமது ஷாவினுடைய படையெடுப்பு 4 முறை இவருடைய பீரியடில் நடைபெற்றிருக்கு. மேலும் இவருடைய பீரியடு இவர் முகலாய மன்னராக இருக்கும்போது தான் பார்த்தோம் அப்படின்னா வங்காளத்தில் 1757 பிளாசி போர் நடைபெற்றிருக்கும். அடுத்து போர் வீரர்களுக்கான சம்பள பட்டுவாடா செய்ய முடியாமல் போனதுனால இவருடைய காலகட்டங்களில் ஒரு மிகப்பெரிய கிளர்ச்சி நடைபெற்றதாகவே சொல்லப்படுகிறது. அடுத்து 2ஆம் ஷா ஆலம். பிளாசி போரில் ஆங்கிலேயர்கள் பெற்ற வெற்றி பார்த்தோம் அப்படின்னா நேரடியாகவும் மறைமுகமாகவும் முகலாயர்கள் மீதும் காணப்பட்டது. அந்த பின்னணியில் பார்த்தீங்க அப்படின்னா இவர் ஆட்சிக்கு வர்றாரு. ஸோ 2ஆம் ஷா ஆலமுடைய இயற்பெயர் அலி கவுர் என்பதாகும். 1760 1771 வரை பீகாரில் ஆங்கிலேயருடைய ஆதரவில் தான் இவர் இருக்க வேண்டிய நிலை இருந்தது. ஏன்னா அவங்க வலிமை இழந்து காணப்பட்டது ஒரு காரணம். 2வது வங்காளத்தில் தங்களுடைய ஆதிக்கத்தை ஆங்கிலேயர்கள் நிலைநிறுத்திட்டாங்க. அந்த பின்னணியில் தான் அப்புறம் கடைசியாக தான் பார்த்தோம் அப்படின்னா 1772 மராட்டியர் உதவியோடு தான் அவர் டெல்லி சென்றிருப்பார். அந்த பின்னணியில் தான் வட இந்தியாவிலும் 6 மாகாணங்களில் சவுத் மற்றும் சர்தேஷ்முக் வரி பெறுவதற்கான உரிமையை மராட்டியர்களுக்கு இவர் வழங்கியிருப்பார். ஸோ இந்த சூழலில் முகலாய பகுதிகளிலிருந்து சவுத் மற்றும் சர்தேஷ்முகி வரி பெற்றதுனால தான் 1761 3வது பானிப்பட்டு போர் நடைபெறும்போது மராட்டியர்கள் முகலாயர்களை காப்பதற்காக போரில் ஈடுபட்டிருப்பாங்க. இவ்வாறு 1760களிலேயே பீகார் பகுதிகளில் ஆங்கிலேயர்கள் கட்டுப்பாட்டின் கீழ் முகலாயர்களை உட்கார வைத்த காரணத்தினால இந்த அரசரான 2ஆம் ஷா ஆலம் அப்போதைய வங்காள நவாபாக இருந்து பதவியில் நீக்கப்பட்ட மீர் காசிம், அயோத்தி நவாப் எல்லாம் சேர்ந்து தான் 1764 பக்சார்ன்ற ஒரு கூட்டணியை பக்சார் போரில் ஒரு கூட்டணி உருவாக்கி போரில் ஈடுபட்டிருப்பாங்க. அதுலேயும் தோல்வியவே தழுவியிருப்பாங்க. வேறு வழி இல்லாமல் 1765 செய்து கொள்ளப்பட்ட அலகாபாத் உடன்படிக்கையின்படி திவானி உரிமையை ஆங்கிலேயருக்கு இவர் தான் இந்தியாவில் வழங்கியிருப்பார். திவானி உரிமை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்தியாவில் வரி வசூலிக்கும் உரிமையை ஆங்கிலேயருக்கு வழங்கிய முகலாய மன்னர் இவர் தான். அதற்கடுத்து 1803 காலகட்டங்களில் வெல்லஸ்லியோட பீரியடில் தளபதி லேக் என்பவர் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா டெல்லியை கைப்பற்றியிருப்பான். இவ்வாறு டெல்லி ஆங்கிலேயர் வசம் சென்றுவிடும். அங்கே இருந்து கொண்டு 1806 வரை ஓய்வூதியம் பெற்றுக்கொண்டு அவர் உயிர் வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. அடுத்து 2ஆம் அக்பர். 2ஆம் அக்பருடைய ஆட்சி காலம் 1806 1837. இவருடைய பீரியடில் தான் பார்த்தோம் அப்படின்னா ராம்மோகன் ராய் என்ற வங்காளத்தில் பிறந்த நபர் 2ஆம் அக்பருடைய ஓய்வூதியம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும், அதனால் கொஞ்சம் அதிகப்படுத்துங்கன்னு சொல்லி இங்கிலாந்து சென்றிருப்பார். சரிங்களா? ஸோ இவருக்கு ராஜான்ற பட்டத்தை கொடுத்தவர் தான் இந்த 2ஆம் அக்பர். இவரை தான் நம்ம வரலாற்றில் ராஜாராம் மோகன் ராய் அப்படின்னு பார்க்குறோம்.
அடுத்து இரண்டாம் பகதூர் ஷா 1837 1857 காலகட்டங்களில் இவர் பதவி வைத்ததாக சொல்லப்படுகிறது. 1857 புரட்சியின் போது கைது செய்யப்பட்டு, ஏன்னா ஆங்கிலேயருக்கு எதிராக இவர் கலவரத்தில் ஈடுபட்டதுனால கைது செய்யப்பட்டு பர்மாவிற்கு நாடு கடத்தப்பட்டிருப்பாங்க. 1862 அவர் அங்கே இறந்ததாக சொல்லப்படுகிறது. ஸோ 1526 தொடங்கிய முகலாய பேரரசு 1707 வரை இந்துஸ்தானத்தின் மிகப்பெரிய வல்லாட்சியாளராகவே திகழ்ந்தார்கள். 1707 1857 காலகட்டங்களில் பல சூழல்களுக்கு ஏற்ப பல வழியில் சிதலமடைய தொடங்கியது. அந்த பின்னணியில் நாதிர் ஷா படையெடுப்பு, அகமது ஷா அப்தாலி படையெடுப்பு, 3ஆம் பானிப்பட்டு போர், இந்த கேப்பில் பிளாசி போர் மற்றும் பக்சார் போர், இந்த 5 முக்கிய நிகழ்வுகளால் தான் முகலாய பேரரசு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்தது. இறுதியாக 1857 புரட்சி அதை முழுமையாக முற்றுப்புள்ளியை வைத்தது என்று கூறலாம். நன்றி.